ஆனா அன்னைக்கு நீ இல்லாம நானும் பிச்சைக்காரி நிலைமையில தான் இருக்கம்னு அப்படி சொல்லிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்க கூடாதுல்ல. தெம்பா ஆள் அம்பா ஆயுதம் எதுவும் இல்லாம கட்டுன புருஷனோட தயவும் இல்லாம என்னால ஒசந்து நிக்க முடியும்னான்னு காட்டணும்ல. அதுக்காகவாது உனக்காக நீ சாப்பிடு, உனக்காக நீ தெம்பாயிரு, சாப்பிடு. ஒய்யார கொண்டையான் தாளம்பூவான் உள்ள இருக்குமா ஈரம் வேணுமா, அந்த கதையா உள்ள இருக்கு இந்த ஊரு கதைய கதை. ஒவ்வொருத்தையும் மினுக்கிறது என்ன சினுக்கிறது என்ன. அந்த காலத்துல நான் மினுக்காத மினுக்கையா அந்த ஊர் ஆளுக இப்ப மினுக்கிற போறாளுக. அடேங்க அப்பா, என்ன ஆட்டலு என்ன குலுக்கலு. அம்மா வணக்கம். யார் இந்த கிழடே நம்மளை பார்த்து வணக்கம் வைக்குது? என்ன விவரம், என்ன வேணும்? அம்மா அந்த ஊர்ல பிரின்ஸ் ஹோட்டல்னு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் வச்சிருக்காங்களாம்ல, அந்த அம்மா வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? பிரின்ஸ் ஹோட்டல்னு ஃபேமஸா இருக்கிறவங்கள அப்படி யாரும் இந்த ஊர்ல ஹோட்டல் வச்சிருக்கலையே. உங்களுக்கு யார வேணும்? ஊர் தெரியாம கண்டு வந்துட்டீங்களா? அம்மா இது ஆத்தூர் தானே? ஆமா ஆத்தூர் தான். முத்துமாரியம்மன் கீழே தெரு தானே? ஆமா கீழே முத்துமாரி தருதே. ஆனா நீங்க கேக்குறது மாதிரி இங்கிட்டு யாரும் இல்லையே. ஏம்மா அட்ரஸ் எல்லாம் விலாவரியா விசாரிச்சுட்டு தாம்மா வந்திருக்கேன். இந்த ஊர்ல பிரின்ஸ்னு ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்துறாங்களாம். ரொம்ப பிரமாதமா சமப்பாகன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என் பையனுக்கு வர்ற 8ஆம் தேதி கல்யாணம். அதான் ஒரு 1000 பேருக்கு பெரிய பெரிய ஆளுக்களுக்கு சமைக்கணும். அதுக்காகத்தான் வந்து கூப்பிடலான்னு வந்தேன். உங்க பையனுக்கு கல்யாணம், பெரிய ஆளுக்க வருவாங்கன்றிய, 1000 பேருக்கு சமைக்கணுங்கிறிய. இந்த ஊர்ல அப்படி யாரும் ஆள் இல்லையப்பு. நீங்க ஏதோ தவறுதலா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதுக்கு உங்கள்கிட்ட என்ன விவரத்தை சொன்னாங்களோ அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை போன் அடிச்சு கேளுங்க. ஆமா இந்த ஊர்ல எந்த ஹோட்டல் இருக்கு, எந்த ஹோட்டல்காரன் இருக்கேன்? ஐயோ அம்மா, ஹோட்டல் காரன் இல்ல, ஹோட்டல் காரி. என்ன ஹோட்டலு காரியா? ஆமா பெரியம்மா, பொம்பளைங்க சமைக்கிறாங்களாமே. ஏதோ 4 பொம்பளைங்க சேர்ந்து ஹோட்டல் வச்சிருக்கிறதாகவும் அந்த ஹோட்டல் சாப்பாடு பிரமாதமாக இருக்கிறதாகவும் என் சம்மந்திக்கு தெரிஞ்சவர் தான் சொன்னார். அதனால தான் இந்த ஊரில் அவங்கக்கிட்டேயே வந்து ஆர்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். கீழே தெரு மாரியம்மன் கோயில் தெரு தான் சொன்னாங்க. எப்போ பெரிய மனுஷன், இந்த அவளுகளை கேட்குற இலக்கம். அவளுக வச்சு நடத்துறது ஒரு ஹோட்டலு, அதுக்கு பிரின்ஸ் ஹோட்டல்னு நான் பேர் வச்சிருக்காங்க. நல்லா தெம்போ. என்னம்மா இப்படி சொல்றிய? இந்த ஏரியாவிலேயே சிறந்த ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு பிரின்ஸ் ஹோட்டலில் தானே என் சம்மந்தி சொன்னாரு. நல்லா சொன்னாருங்க உங்க சம்மந்தி. ஊர் உலகத்துல ஹோட்டலே கிடைக்காம இந்த வீணா போனவளுகள்கிட்டயா வந்து ஆர்டர் கொடுக்க வந்தியே. அவளுகளுக்கு கத்திரிக்காய் நாயது, முருங்கைக்காய் நாயது, வெண்டைக்காய் நாயது, சுண்டைக்காய் நாயதுன்னே தெரியாது. அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு சமைச்சு உங்க கல்யாணம் நல்லா நடந்தது மாதிரி தெம்போ. என்னம்மா இப்படி சொல்றிய? என் பையன் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தணும், சாப்பாடெல்லாம் அமோகமாக போடணும், அதனால நல்ல ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பார்க்கணும்னு தானே சம்மந்தி சொன்னதுக்காக இங்கே வந்தேன். எங்கள் கல்யாணத்துக்கு வர்ற 1000 பேருமே விஐபி தாம்மா. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா என் மனசு கஷ்டமாயிருமே. நல்ல வேலை தெய்வம் மாதிரி வந்து சொன்னீங்க. நான் டவுனில் இருந்தாத ஆள் அனுப்பி ஒரு நல்ல கேட்டரிங் சர்வீஸ் பிடிச்சிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லங்க, இருக்கட்டும், இருக்கிறதுக்கு நன்றிலாம் சொல்லிக்கிட்டு. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிருங்க ஐயா. அதை நம்ம எடுத்தவங்க ஒருத்தொன்னு செய்ய முடியாதுல்ல. பயிறு தானே வாழ்த்தும். நீங்க நல்லபடியா பேரை கேட்டறீங்க பிடிங்க. இவளுக கிடக்காளுக வீணா போனவளுக. இவளுகள்ட்ட எல்லாம் மனுஷன் வந்து திங்க முடியுமா? ஹோட்டல்னு ஒன்று நடத்தியே உட்காந்தே இருப்பாளுக 4 பேரும். கடைசியில் அவளுகளே வலிச்சு வாயில ஓட்டுப்புட்டு பானை சட்டியை கழுவிட்டு வீட்டுக்கு வருவாளுக. உள்ளூர்காரவங்களுக்கு தானே சேதி தெரியும். பாவம், நீங்க அசரூர் கலவுகளுக்கு என்ன தெரியும்? நல்ல வேலைங்கம்மா. எல்லாத்துக்கும் ஆடம்பரமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துகிறேன். சாப்பாட்டு விஷயமும் அப்படி இருக்கணுமேனு ஆசைப்பட்டேன். தெய்வம் மாதிரி உங்களை பார்த்ததுனால நாங்கள் தப்பிச்சோம். அப்போ நான் போயிட்டு வரேம்மா. நான் வேற ஏதாவது பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. பேரு பெரனஸ் ஹோட்டல் நான் வச்சிருக்கிய விளக்கமாறுகள. இவளுகள்லாம் ஒரு ஆளு, இவளுகளுக்கு ஒரு முத்திரை வேற. உங்களையெல்லாம் விளங்க விட்டுருவனாடி. 1000 பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு மனுஷன் இவளுகள்கிட்ட வந்து ஆர்டரை கொடுக்க பார்த்தானே. நல்ல வேலை நம்மளா இருக்க கண்டு கெடுத்து விட்டோம். இல்லைன்னா அதையே வச்சுல ஆடுவாளுக. ஐயா பெரியவரே, என்ன செத்த நில்லுங்க. என்ன யாரும்மா நீங்க?
என்னே ஹோட்டலுக்கார உங்களை தேடியா வந்தியே? ஆமாம் ஆமாம்மா, நல்ல வேலை. என் பையனுக்கு நல்ல சமயக்காரவங்க வேணுமேனு தேடி வந்தேன். அப்பாடா, கடவுள் புண்ணியத்தில் தப்புச்சோம் பிழைச்சோம்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீங்க கேட்டு விசாரிச்சு வத்தியெல்லாம் ஒருத்தி அவன் என் வீட்டு எழுத்த விட்டுக்காரிதேன். நீங்க பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டேன்னே. அந்த பிள்ளைய அப்பேற்பட்ட ஆளுக்க இல்ல, சூப்பரா சமப்பாளுக. சமையல் ஒன்னொன்னு அப்படி இருக்கான். ஏமா, அந்த அம்மா அவங்கள பற்றி ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வச்சிருச்சு. நீ வந்து என் கல்யாணத்தில் மண்ணள்ளி போடலான்னு பார்க்குறியா? ஐயோ அண்ணே, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நீங்க யாரோ எவரோ, உங்களை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல. உங்க வீட்டு விசேஷத்தை கெடுக்கணும்னு நான் நினைப்பேனா? அதை கெடுக்கிறதுனால எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னும் எதுக்காகமா வேணான்ட்டு போனவனை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நீ அவங்களுக்கு சொந்தக்காரவுகளா? இல்ல அந்த 4 பொம்பளையிலும் ஓ வீட்டு பொம்பளையில? அவளுக்கு எனக்கு சொந்தக்காரியலோ இல்லை ஏன் வீட்டு பொம்பளையலோ, நீங்க அவங்கள சாப்பாட்டை தேடி தானே வந்தியே. அதான் அவங்க சாப்பாடு கேவலமா இருக்கும்னு அந்த அம்மா எடுத்து சொல்லிட்டாங்களே. அந்த பொம்பளை அந்த ஹோட்டல் வச்சு நடத்துறவளோட மாமியா என்னைக்குப்பா மருமகளை பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்க? எப்பேற்பட்ட மருமகளா இருந்தாலும் என் மருமக ராட்சசின்னு தான் சொல்லுவா. அது எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிறது தானே. நீங்க பெரிய மனுஷ, உங்களுக்கு தெரியாதா? உங்க அனுபவத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறாத விஷயமா? என்னம்மா இப்ப என்னம்மா சொல்ல வர? அவளுக்கு 4 பேரும் சமைக்கிற சாப்பாட்டுக்கு இந்த சுத்துப்பட்டி எல்லாம் அடிமைங்கய்ய. வீட்டு சாப்பாடு மாதிரி ஒவ்வொரு ருசியும் அப்படி இருக்கும். ஒரு சாம்பாரை கலக்கி வச்சு ரசத்தை ஊற்றினா கூட தேனாமிர்தமா இனிக்கும். அப்பேற்பட்ட சாப்பாடு நீங்கள் வேணாமட்டு போனீங்கன்னா உங்கள் கல்யாணத்தில் நீங்கள் ஒரு பெரிய குறை வச்சது மாதிரி நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. மனசார நீங்கள் அவங்கள்ட்டயே ஆர்டரை கொடுத்து பாருங்களேன். கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய், முருங்கைக்காய் இல்லைன்னா வாழைக்கான்னு வெட்டி போடுறதுக்கு இது என்ன கூட்டுக்கறி வியாபாரமாமா? கல்யாணம்மா, 4 பேர் வாய்ப்படுற பொருள். அதை 4 பேர் யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து சமைச்சு பெரிய பெரிய விஐபி எல்லாம் என் வீட்டு கல்யாணத்தில் வந்து சாப்பிட்றத கெடுத்து விட்டுட்டு போயிடாதியம்மா. அது காலத்துக்கும் பேரா நிற்கும். ஐயா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா என் கூட வாங்க, நான் உங்களை கடைக்கு கூட்டிட்டு போறேன். ஒரு வேலையினாலும் அவளுக்கு கையால கடை சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கிறங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அந்த அம்மா அப்படி சொல்லுது, நான் யார் பேச்ச நம்புறது? அசலூருக்காரனை இப்படி ஏமாத்து பாக்குறீங்களே. அசலூருக்காரனை ஏமாத்தணும்னு நினைக்கல சாமி. நீங்க எங்க ஊரை தேடி வந்துட்டீங்க. எங்க ஊர் ஆளுக்க என்னைக்கும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க. அதுலயும் அந்த 4 பிள்ளைய உங்களை கண்டிப்பா ஏமாத்த மாட்டாளுங்க. உங்க நம்பிக்கைக்கு பாரமா இருந்துச்சுன்னா நேரடியா வந்து பாருங்கன்னு தான் சொல்றேன். உங்களால 4 குடும்பம் பொழைச்சதா இருக்குங்களேயா? என் சம்மந்தியன் நல்ல விதமாக தான் சொன்னார், இல்லைன்னா அவசரப்பட்டு எதையும் சொல்ல மாட்டார். சரிங்கம்மா, நான் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி வந்து அங்கே போய் சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அங்கனையே அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் வந்துடுறேன். நல்லா இருப்பீங்க, வாங்க. என் தூரத்து சொந்தம் வீட்டில் சமைக்கல, அதனால ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க ஐயா, வந்து சாப்பிடுங்க வாங்க. இவனை வீட்டை விட்டு துரத்துனதுல இருந்து அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு வேலைக்கு சமைச்சு கொடுக்கறதும் பத்தாம எக்ஸ்ட்ரா வேற சைடிஷ் அது இதுன்னு வேற போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கானே. இது இப்படியே போனா சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒரு இமீடியட் முடிவு எடுத்து ஆகணும். என்ன பண்ணலாம்? இவனுக்கு எப்படி துரத்துறது? முன்னாடியாவது அப்பப்ப வந்துட்டு போனா ஒன்னும் பெருசா தெரியல. இப்ப பொழுதன்னைக்கு இங்கேயே டேரா போட்டுட்டானே. இதுக்கெல்லாம் ஒரே வழி அந்த மாடன் மட்டும்தான். இந்த வர அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆயுதத்தை கையில எடுத்துக்கிடுவோம். இதை வச்சுதான் இவனை ஏதாவது ஒரு வழியில கவுத்து ஒன்றும் இல்லாம பண்ணணும். அப்பதான் நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஜில்லே, என்ன பண்ற? பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்டா உள்ள போய் உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்றாவ? என்ன பண்ற ஜில்லு? உன்னெல்லாம் வந்து உட்கார்றதுக்குள்ள பிளேட் நிறைய எடுத்து நிறைச்சு வச்சிருப்ப. இப்ப பசிக்குதுன்னு வாயை திறந்து சொல்றேன், இன்னும் கொண்டுட்டு வர்றதுக்கு இவ்வளவு டைம் ஆக்குற? வந்துட்டேன் ஜிலி பேபி. உங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் இப்ப கொடுத்தா பத்தாது. உங்க மனசு கவலையை ஆத்துறதுக்கு நல்ல மருந்தும் தேவை. அதான் எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு ஜில்லி இதெல்லாம்? எனக்கு இப்ப சாப்பிடுற மூடு இல்ல. ஜிலி பேபி, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கிறது மாதிரி உங்களோட கவலைங்கிற நோய்க்கு மருந்து இந்த பாட்டில் மட்டும்தான். இந்தாங்க சாப்பிடுங்க. வேண்டாம் ஜில்லி, எனக்கு தேவையில்லாம மண்டையெல்லாம் டென்ஷனா இருக்கு. இதை சாப்பிட்டா இன்னும் டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் தாண்டா எனக்கு வேணும். ஜில்லு, உங்க டென்ஷனை குறைக்கலாம் தான் பேபி எடுத்துட்டு வந்தேன். ஆனா உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம். பிடிக்கலன்னு இல்ல ஜில்லு,
உன் கையில இருந்து விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிப்பேன். அப்படி இருக்கும்போது இதை குடிக்க மாட்டேனா? எனக்கு வர்ற ஆத்திரம் அப்படி. எங்க அம்மா மேலேயும் எங்க அப்பா மேலேயும் எனக்கு இருக்கிற ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த பாட்டில்லாம் பத்தாது ஜில்லு. ஜில்லி பேபி, எனக்கு தெரிஞ்சு நான் உங்க ஊர்ல இத்தனை நாள் இருந்த வரைக்கும் உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்க அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு தூண்டி வச்சு வேடிக்கை பாக்குறது, அதான் உங்க முன்னாள் மனைவி அவ பாக்குற வேலைதான் உங்க அப்பா இந்த அளவுக்கு ஆவேசப்படுறாரு. எங்க அப்பா எங்க அண்ணா நீ நல்லவனே சொல்றிய? அவன் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? பெத்த பிள்ளையவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கான், அதுவும் மருமகளுக்காக. இந்த கொடுமையெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும் ஜில்லு? அதத்தான் ஜில்லி பேபி நானும் சொல்றேன். இந்த கொடுமை எல்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது, உங்க வீட்லயும் நடந்திருக்காது. அவ இல்லைனா அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றேன். அதான் தெரியுமே. இல்ல ஜில்லி பேபி, நீங்க தெரியுமேன்னு இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு பின்னாடி உள்ள சதியெல்லாம் நினைச்சு பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க நான் உங்களை இழந்துருவேணும்னு என் அடி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன ஜில்லு நீ? உனக்காக அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்து உன் கூட இருக்கேனா? அப்படி இருக்கும்போது அவளுக்காக உன்னை விட்டுட்டு போவனா? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீங்க என்ன வச்சு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஜில்லி பேபி. ஆனா ஒத்த பிள்ளைன்னு உங்களை பார்த்து பார்த்து வளர்த்து மொத்த அன்பையும் உங்களுக்கு மட்டுமே கொட்டி கொடுத்து அப்பேற்பட்ட தாய் தகப்பனையே உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவ ஏதோ மை மந்திரம் போட்டிருக்கானா? நீங்க என் கூட இப்படி இருக்கிறத பார்த்து உங்களுக்கு ஏதாவது மை மந்திரம் வைக்க மாட்டான்னு யாருக்கு ஜில்லு தெரியும்? என்ன ஜில்லு நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை விட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் போயிருவனா? அதுவும் அவ மை வைக்கிறான்னு அதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா? அப்படி எதுவும் நடக்காமல இவ்வளவு பாசமா வளர்த்த உங்களை உங்க பெற்றவங்க கிட்ட இருந்து அவ பிரிச்சிருக்கா. அப்படி பிரிச்சவ நம்மளையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஜில்லி பேபி ஆகும்? எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஜில்லு, என்னை வச்சு நீங்க போயிடுவீங்களா ஜில்லி பேபி? நீங்க இல்லைன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும்ல. ஜில்லு இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீங்க என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜில்லி பேபி. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜில்லு நீ இப்படி உட்கார்ந்து அழுகிறது எனக்கு இரிட்டேட்டா இருக்கு. தயவு செஞ்சு அழுகாத, அதுவும் அவளை நினைச்சு அழுகாத. என்னோட பயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஜில்லி பேபி. அவ இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு பயப்படுற, இவ்வளவு அழுகுற. அவளையே நான் இல்லாம பண்ணிட்டா உனக்கு இந்த பிரச்சனையே இருக்காதுல்ல. நம்மளும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இன்னைக்கு அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. உங்களால என்ன பண்ண முடியும் ஜில்லி பேபி? அவளை உங்களால நெருங்க கூட முடியாது. என்னாலயா நெருங்க முடியாதுன்ற? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே நீ இப்படி சொல்றியே. முதல்ல அந்த பாட்டில கொடு, பாட்டில கொடு. ஜில்லி பேபி, இத சாப்பிட்டா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க, வேண்டாம். குடுன்னு சொன்னேன், குடு. ஜில்லி பேபி, நான் கிளாஸ் எடுத்துட்டு வந்து ஊத்தியாத தரேன். ஒண்ணு வேணாம், குடு. ஜில்லி பேபி, சைட் டிஷ் எடுத்துக்கோங்க, வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீனே சாப்பிட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இரு. நான் இப்ப வந்துடுறேன். எங்க பேபி போறீங்க? வந்து சொல்றேன். போடா போ. உன்னால ஒரு பொண்டாட்டியை வச்சு வாழ்றதுக்கே வக்கல்ல, இதுல ஊர்ல உள்ளவள் எல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆக்கணுமா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. எவளோ எப்படியோ போகட்டும், நம்ம சமைச்சதை எடுத்து வச்சு திருப்தியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்போம். இந்த மாடன மனசாக்கான யாராவது ஒரு ஆள் வந்து கல்லால் உட்காந்தா கல்லா களைகட்டுது. அதே இடத்துல தான் நம்ம வந்து உட்கார்றோம், அப்படிக்குன்னு பார்த்து கல்லா காலியாவுல போகுது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை நம்ம உட்கார்ற இடம் நமக்கு வாஸ்துப்படி நல்லா இல்லாம இருக்குமோ? வாஸ்தை மாத்துறதுக்கு நாளைக்கே ஒரு ஆசாரிய கூட்டிட்டு வரணும். அது ஆசாரி இல்ல இரும, பூசாரி. பூசாரியா? ஆமா, பூசாரிய கூட்டிட்டு வந்து மணி அடிச்சு உனக்கு பூஜை பண்ண சொல்லு, வாஸ்து ப்ராப்ளம் சரியாயிடும். ஏய், அது எப்படில? நீங்க உட்கார்ந்தா மட்டும் கல்லா களைகட்டுது, நான் உட்கார்ந்தா கல்லா காலியாவே கிடக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம்ல? வாஸ்து பிரச்சனையாத்தான் இருக்கும். நாளைக்கே நான் ஆசாரிய கூட்டிட்டு வரத்தேன் போறேன். முகரே பாரு, ஆசாரி பூசாரின்னு. அதெல்லாம் எல்லாம் வாஸ்து பார்த்து ஜோசியர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுதான் கரெக்டா கல்லாப்பட்டியை வச்சிருக்கோம். நீ அங்கேயே உட்காரு. எங்கடி வச்சிருக்கிய? வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு கஸ்டமரை காணா. இப்பதானடி சமையலே முடிஞ்சிருக்கு. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? என்ன டின்னு ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சுடி. அக்கா பூரி மட்டும் பொரிக்கணும், ரிப்பீட்டட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, போய் புது எண்ணெய் எடுத்துட்டு வான்னாங்க. அதான் புது எண்ணெய் டின்னு தூக்கிட்டு வரேன். ரிப்பீட்டடா இல்லை யூஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஹைஜீனிக்காக பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்க நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இன்னும் கடை டெவலப் ஆகலையே. கடவுள் புண்ணியத்தில் வர்ற கஸ்டமர் ரெகுலராக வந்தாலே போதும். நம்ம கடைக்கு என்னடி குறைச்சல்? நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ வாய் வச்சுட்டு சும்மா இரு. நல்லாத்தான் போய்கிட்டு இருக்கா.
மாதம் 30,000க்கு மேலே தரமாட்டேங்கிறாங்க. நல்லாத்தையும் போய்கிட்டு இருக்குன்றா. அந்த 30,000 பியூட்டி பார்லருக்கே காலியாக போயிருதே. என் புருஷன்காரனுக்கு அடுத்து என்னத்தை கொடுக்கறது? நம்மளும் கொஞ்சம் ஓவராத்தான் செலவழிக்கிறோமோ. அழிப்போம். பொழுதோட கல்லாப்பட்டிலே கடந்த காயிரம்ல, இது கூட செலவு பண்ணலைன்னா எப்படி? அண்ணே வாங்க வாங்க, நான் சொன்னேன்ல எங்க ஊருக்கார பிள்ளைய விட்டு கடைன்னு, அது இந்த ஹோட்டல் தான். ஓ அப்படியா? அடேங்கப்பா, என்னடா அது உள்ளூர்ல இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்கு. ஏ மொட்டைக்காரத்தா என்னடி சாப்பாடு ரெடியா? சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும். ஆமா, நீ கடை பக்கமே வரமாட்ட. கடை திறந்த அன்னைக்கு வந்து ஓசிச்சோறு தின்னுட்டு போனது, இப்பதான் வந்திருக்கிய, என்ன சங்கதி? எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காகம் டீ. நம்ம வீட்டுல நேத்து வச்ச பழைய சோறுதே இருக்கு, மிஞ்சி போயிருமேன்னு அதையே போட்டுக்கிட்டோம். மத்தியானத்துக்கு சோறு ஆக்கல. அதான் தெரிஞ்ச கதை தானே. ஒரு நாளைக்கு ஆக்கி 9 நாளைக்கு குடிக்கிறது, ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு அதை தொட்டு பார்த்துக்கிட்டே நக்கிறது. இதை தவிர வேற என்ன? இவ ஒரு குறுகட்டவ. நேத்து வச்ச சோறு மிஞ்சிருச்சேன்னு பழைய சோறை போட்டுட்டோம். விருந்தாடி எங்க அண்ணன் ஊர்ல இருந்து திடீர்னு வந்துட்டாரு, நம்ம அதை சாப்பிட்டுக்கறலாம். விருந்தாடி வந்தவங்களுக்கு அதை கொடுக்க முடியுமா? அதான் சரி ஹோட்டல்ல சாப்பிட வச்சு கூட்டிட்டு போவோமேன்னு வந்தேன். அடேங்கப்பா, பாடுறா உள்ளூர்காரங்களுக்கு இருக்கிற சேட்டைய. ஏன் ஆத்தா, பரவாயில்லையே, அங்கிட்டு இங்கிட்டு போகாம நம்ம கடைக்கு நேராக கூட்டிட்டு வந்திருக்க. வெரி குட் வெரி குட். இப்படி டெய்லி கலர் கலரா விதவிதமா நல்ல கஸ்டமரா கூட்டிட்டு வரணும், சரியா? அடியே, முதல்ல வந்த கஸ்டமருக்கு சாப்பாடு போடுங்கடி. அட போட்டுருவோம், அதை காட்டி வேற என்ன வேலை? ஆமா, சாப்பிட்டா காசு கொடுத்துருவீல? உங்க உத்தி உங்களை விட்டும் போகுமாடி? காசு கொடுக்காமலாடி சோறு திங்க வந்திருக்கேன். இல்லாதான் வந்து அன்னைக்கு முதன்னு ஓசியில் தின்னுட்டு போனது. அதுக்கப்புறம் இன்னைக்குத்தான் வந்திருக்கேன். ஐயா கூட சேர்ந்து ஆத்தாவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். காசு எதுவும் கேட்காது, என்ன கணக்கு எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது இல்ல. கடன் அன்பை முறிக்கும்னு இங்க யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல. கல்லாவுக்கு கட்டாது பத்தியா, அதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்ல. காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கண்டி. முதல்ல இலைய போட்டு சாப்பாடு வைங்க. ஓகே ரைட்டு. நீ போய் தாத்தாவை கூட்டிட்டு உள்ள உட்கார வை, நான் இலை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வர்றேன். ஏக்கா, ஐயாவுக்கு ஒரு ஊத்தாப்பம். என்ன இந்த புள்ளைய பேச்சுவார்த்தையே ஒன்றும் சரியில்லையே. ஐயோ என்ன, அவ விளையாட்டு புள்ள, பேச்சுத்தான் அப்படி இருக்கும். வேலையில நல்ல கெவியானவ. இல்லைன்னா காசு வாங்கி போடுற கல்லால உட்கார வைப்பாங்களா? சரிம்மா முதல்ல சாப்பாடை பார்ப்போம். வாங்கண்ணே, உள்ள வாங்க. என்ன அடிமுடி கட்டாயமா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு ஆர்டரை கொடுங்க, இல்லைன்னா வேண்டான்னு வைருங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா, வாங்க போவோம். ஆடனே, இலையெல்லாம் அறுத்து ரெடியா இருக்காமா? அந்த முடிய போகுதுக்கா, அவ்வளோதான். டிப்பனுக்கு நிறைய இலைய அறுத்து தள்ளிடாத மாடனே. நேத்தே இலைய பூரா அறுத்து வீணா போச்சு. இலை ஒன்று 8 ரூபா வர்றாங்க, பார்த்துமா. சரிக்கா, சாப்பாட்டுக்கு தக்கன தான் கட் பண்ணிருக்கேன். சரிம்மாக்கா. எக்கோ யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னேன்னு நீ வரையில மட்டும் கூச்ச போட்டுக்கிட்டே வருவியாம்டி. அங்க இருந்தே கத்திட்டு வரலன்னா என்ன நெடுவலி? இப்ப என்னத்த மாத்தணும்? அதெல்லாம் ஒண்ணு மாத்தல. ஆமா, பூரி போட்டாச்சா? போட்டாச்சரி, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏன் பசிக்குதா? வாசனையை புடிச்சுக்கிட்டே தெரியாத நெடுவாளி, கஸ்டமர் வர மாட்டாங்கடி. அப்புறம் எப்படி கல்லா கட்டும்? உள்ளவங்களே தின்னு தீக்கணும்னு நினைச்சோன்னா வெளியில இருந்து ஆள் வரவே முடியாது. நீ அடங்கு, எப்படா கேப் கிடைக்கும் பூரலான்னு. இங்க பாருக்கா, நம்ம மொட்டைக்காரத்தா கஸ்டமர் கூட்டிட்டு வந்திருக்கு. ஏதோ அவங்க அண்ணனா சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகலாமேன்னு வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து வைங்க, இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் போட்டு இன்னைக்கு அசத்தி போறேன்னு. அப்படியா? சரி மக்கா, இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஆமா, வனசாக்கா எங்க ஆளக்கானா? அப்பா, அக்கா தண்ணிக்கு எனக்கு சொல்ல போயிருக்காங்க. ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா? போடி போய் கஸ்டமர் பாரு, நான் இலைய எடுத்துட்டு வரேன். கடைசியில எண்ணெயை பரிமாற விட்டுருவியல்ல, அதுக்காக கேட்டேன். எனக்கு கல்லால வேலை இருக்கு, சீக்கிரமா வந்து பரிமாறுங்க. இல்லைனாலும் வந்தவங்களுக்கு வச்சு தள்ளிடுவேன். நல்லாத்த மாடனே, எடுத்துட்டு போமக்கா. சரிக்கா. நேற்று கூட இட்லி கொஞ்சம் உளுந்து கூட போகவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் அளவோட சரியா போட்டு சூப்பரா இருக்கு. இந்தா, இதை கொண்டு கொடு. ஆத்தாவுக்கு சொந்தக்காரவன்னு வந்திருக்காங்க, அவங்க கேட்கறத மட்டும் வைக்காம கடையில் இருக்கிற எல்லாத்துலேயும் 2 எடுத்து வை. சரிக்கா, நான் வைக்கிறேன். ஐயோ, எனக்கு எதுக்கு மடன்னு வச்ச? அண்ணனுக்கு மட்டும் வையே, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சாப்பிட்டுட்டு வந்தா என்னத்தா? நம்ம கடைக்கு வந்துட்டு நீங்க டேஸ்ட் கூட பார்க்காம போலாமா? சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன மக்கா இப்படி பண்றீங்க? என்ன மொட்டைக்காரத்தா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா என்ன சாப்பிட சொல்லாம அனுப்பிடுவீங்களா? அப்புறம் இங்க வந்தா மட்டும் எப்படி அனுப்புறது? அடியே, அது வீட்டில் இருந்தா சரி, இங்கே ஹோட்டலில் வியாபாரம் பண்ணுற இடத்துல என்னத்துக்குமா? நான் தான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேனே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. ஐயா, உங்களுக்கு சாம்பார் போடட்டா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்.
அண்ணே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் இந்த ஹோட்டலோட கைமணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா, உங்களுக்கு என்னையா வைக்கட்டும்? சட்னி வைக்கட்டுங்களா? குருமா வைக்கட்டுமா? இருக்குமா எல்லாம் இருக்கு. அந்த உளுந்த வடை ஒன்று வைங்க. உளுந்த வடையா? இந்த வைக்கிறேன். 2 வைக்கட்டுமா? இல்லம்மா ஒன்று போதும். சரிங்கய்யா. நல்ல அருமையா இருக்கு மாடனே, சாப்பாடு சூப்பரா இருக்குமாக்கா. சாப்பிடுங்க மட்டக்காரத்தா. மாடனே. அக்கா, ஆத்தா யாரோ விருந்தாடியை கூட்டிட்டு வந்துச்சாம்ல, அக்கா சுட சுட ஊத்தாப்பம் போட்டு கொடுத்துச்சு, வெங்காய ஊத்தாப்பம். இந்தா அந்த ஐயாவுக்கு ஆத்தாவுக்குலாம் எடுத்து வை. அடியே எனக்கு வேணா, அண்ணனுக்கு வைங்க. ஆத்தா அப்படித்தான் சொல்லும், நீ 2 பேருக்கும் வை. சரிக்கா. ஐயா இந்தாங்க, எங்க கடையோட ஸ்பெஷலே ஆனியன் ஊத்தாப்பம் தான், அட்டகாசமா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. பரவாயில்லையப்பா, நல்லா சாப்பிட்டா ருசியா இருக்கே. ரேஷன் கடை அரிசி இல்லையாம்மா போடுவிய? ஐயா ரேஷன் கடை அரிசி எல்லாம் இல்ல, எங்க ஊர்ல விளைஞ்ச அரிசி தான். ஓ, ஊர் அரிசியா? ஆமாங்கய்யா, மொத்தமா போய் கடையில வாங்குறதுக்கு எங்க ஊர்ல விளைஞ்ச அரிசியவே வாங்கி நாங்க வீட்லயே வேக வச்சு மிஷின்ல கொடுத்து அரைக்கிறோம், அந்த அரிசி தான். நல்ல ருசியா இருக்குமா? பரவாயில்லையே, ஹோட்டலுக்காக இந்த அளவுக்கு மெனக்கறீங்களே. அதனாலதாங்கய்யா எங்க கடைக்குன்னு தனி பேர் இருக்கு, மக்களும் ரெகுலரா வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது மாதிரியே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அருமையா இருக்குமா. நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். நல்ல வேலை, இந்த அம்மா சொன்னதுனால வந்தது நல்லதா போச்சு. இந்த அம்மா சொன்னதுனாலயா? என்னங்கய்யா சொல்றீங்க? ஒன்னும் புரியல. மொட்டைக்காரத்தா உங்க தங்கச்சி தானே? இல்ல மாடனு, யதார்த்தமா பங்கசம் வீட்டுல அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏத்த வீட்டு திண்ணையில நம்ம உட்காந்து என்ன வேலை, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதானே வேலை. அப்படி பார்க்கும் போதுதான் இவர் யாரு என்ன எதுக்கு வந்தாருன்னு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். இல்ல ஒன்னும் புரியல மொட்டைக்காரத்தா, என்ன சொல்றிய? விளங்கலையே. சொல்றேன் மக்கா. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு அப்படியே போயிருந்தேன்னா உங்க வீட்டு சாப்பாடை என்னால் சாப்பிட்ருக்கவே முடியாது. அப்படியே வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சுமா. இந்த மாதிரி ஒரு கேட்ரிங் சர்வீஸை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பையன் கல்யாணத்துக்கு உங்களையே புக் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மொட்டைக்காரத்தா சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறிய? அவளுக்கு எப்போதும் உங்களை குறை சொல்றதே வேலை, ஆனா தெரிஞ்சவங்க எடுத்து சொல்லணும்ல. சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சாங்கய்யா? அட்டகாசமா இருந்துச்சுமா. அதை விட சமைக்கிறவங்களோட பணிவு, அன்பு, அதையும் தாண்டி எல்லார் வகுரும் நிறையணுங்கிற எண்ணம் இது எல்லாருக்கும் வராது மக்கா. உங்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் இருக்கு. நீங்க வாழ்க்கையில படிப்படியா பெரிய இடத்துக்கு போவீங்க. கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும் மக்கா. எங்கங்கய்யா, நல்லது செய்யறவங்களுக்கு எங்க நல்லது நடக்குது? இந்த மாதிரி இடையில யாராவது வந்து எதையாவது கிளப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. அதையும் தாண்டி தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் எதுவும் அசைச்சுக்கிற முடியாது. என்னோட ஆர்டரை உங்களுக்கு கொடுக்குறேன். அட்வான்ஸ் இந்தாங்க, 5000 ரூபா வச்சுக்கிறோங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க அக்காவை கூப்பிடுறோம், அக்கா கையிலே கொடுத்துருங்க. அதுவும் சரிதான், அப்ப அன்னைக்கிளிட்டே கொடுத்துருங்க. சரிப்பா, அப்ப கூப்பிடுங்க. அக்கா, அன்னைக்கிளிக்கா. அக்கோ வணக்கங்க ஐயா. தங்கச்சி விவரத்தை சொன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இப்போதைக்கு ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. சாமான் செட்டு வாங்க போகும்போது எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருங்க, நான் வாங்கி கொடுத்துட்றேன். சாமான்ல நீங்களே பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னா அப்ப சரி. 1000 பேருக்கு சமைக்கணுமா. சாப்பாடு இப்ப மாதிரியே நல்ல ருசியோட இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருக்கும்னே, பயப்படாதீங்க. 4 பேர் தான் இருக்கீங்க, ஆளுக்கு எப்படிமா பத்துமா? ஊர்ல பிள்ளைய இருக்காளுங்க, விசேஷ நாளுக்கெல்லாம் ஊர்ல உள்ள பிள்ளைகளையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போவோம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மனசு கோணாத அளவுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துறோம். அப்ப நல்லதுப்பா. இந்தாங்க, இப்ப நாங்க 2 பேரும் சாப்பிட்ட சாப்பாடுக்குள்ள காசு. என்னங்கய்யா, எவ்வளவு பெரிய ஆர்டரை கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்குறீங்களே என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க ஆத்தாவுக்கு அண்ணன்னு சொல்லித்தானே கூட்டிட்டு வந்தாங்க. எங்க சொந்தக்காரர்களை சாப்பிட்றதுக்கெல்லாம நாங்க காசு வாங்க போறோம். நீங்க போயிட்டு வாங்க. எப்பா, சொந்தக்காரவங்களாவே இருந்தாலும் வியாபார விஷயத்துல கரெக்டா இருக்கணும். அப்பத்தான் பொழைக்க முடியும், அப்பத்தான் முன்னேற முடியும். இந்தாங்க, என் தங்கச்சிக்கு எனக்கும் சாப்பாட்டுக்கு காசு. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி.